கிளம்பியாச்சு. டைரெக்டாக பெங்களூர் தான். எங்கேயும் ஸ்டாப் பண்ணுறதில்ல. ஸ்லோ தான். கரெக்டாக சிக்பெட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 313 கிலோமீட்டரில் இருக்குது. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இப்போ கரெக்டாக டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சு. 6 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம். கரெக்டாக இதை பார்த்தீங்கன்னா உக்கடம் ஜங்ஷன். ஹலோ ஸ்குவாட், நம்மளோட யூடியூப் சேனல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் த்ராட்லர்ஸ். நியூ சேனல், புதுசாக இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரைடே பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னா டைரெக்டாக பெங்களூரே போகிறோம். ஃபஸ்ட்டு ரைடே பெங்களூர் தான். பாருங்கள், காலைல 6 மணிக்கே எவ்வளோ வண்டி போகுது பாருங்கள். காரு, பைக்கு எல்லாமே மூவிங்கில் இருக்குது. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா காந்திபுரம் பாலம், பழைய பாலம். அங்கே ரவுண்டான இப்போ தான் க்ராஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேலையாக ரீஃபில் அடிக்கணும். ஃபியூவல் அடிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா பாயிண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. ஃபியூவல் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போயிட்டே இருக்கலாம். டீ பிரேக் மட்டும் நிப்பாட்டினா போதும். மற்றபடி ஃபியூவலுக்கு எங்கேயும் நிப்பாட்ட வேண்டியது இருக்காது. டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம். டேங்க் ஃபுல் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் போகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நான் ரைட் கிளம்புறேன். சேம் பெங்களூருக்கே. பெங்களூருக்கு இப்போ தான் நீ ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, செகண்ட் டைம். அதாவது செகண்ட் டைம் மீன் பைக்கில் செகண்ட் டைம் போகிறேன். அதுவும் போன வீக் தான் போனேன் பெங்களூருக்கு பைக்கில். இப்போ திரும்பவும் அகைன் ஒர்க்கு, அதனால் திரும்பவும் போகிறேன். என்ன ஒர்க்கு, என்ன ஏதுங்கிறதெல்லாம் போகிற வழியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வந்துடுச்சு. இப்போ நம்ம கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணோம். இனிமேல் ஃபியூவல் ஃபில் பண்ணல. அந்த பங்கில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. பெரிய பெரிய பஸ்ஸஸ்லாம் ஃபில் பண்ணிட்டுருந்தாங்க. அதனால் நம்ம அந்த பங்கில் ஃபியூவல் எடுக்கல. நீ போகிற வழியில் பங்கில் ஃபியூவல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு வழிக்கு பங்குக்கு வந்தாச்சு. ஏர் இருக்குல்லண்ணா? டேங்க் ஃபுல் பண்ணிடணும். போதுண்ணா, ஓகே. பெங்களூர் போகிறண்ணா. இல்லை, நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணோண்ணா. பட்டன் அமுத்தணும். எதுக்கு இந்த ரூட்டை காமிச்சது? எதுக்கு இந்த ரூட்குள்ள வந்தான்னு எனக்கும் தெரில, அதுக்கும் தெரில. ஒரு வழிக்கு நம்ம ஹைவேல ஜாயின் ஆகிட்டோம். ஹைவே இங்கேருந்து இனிமேல் 258 கிலோமீட்டர்ஸ் இருக்குது பெங்களூருக்கு. 5.3 ஹவர்ஸ் காட்டுது. அதாவது 5.5 மணி நேரம் காட்டுது. இங்கேருந்து கரெக்டாக 5 மணி நேரம். இவ்வளோ நேரம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் க்ராஸ் பண்ணியிருக்கோம். டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7:58. கிட்டத்தட்ட 8 ஆக போகுது. 2 ஹவர்ஸ் க்ராஸ் பண்ணுறோமா? சாரி. பட் நம்ம ஏரியாக்குள்ளே ஊருக்குள்ளே பூந்து வந்தனால நம்ம அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ கண்டிப்பாக ஒரு டீ பிரேக் எடுத்து ஆகணும். கிட்டத்தட்ட நம்ம பைக் எடுத்து 2 ஹவர்ஸ் பக்கம் ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே ஒரு டீ கூட குடிக்கல.
நம்ம ட்ராவலிங் போகிறதே டீக்காக தான். ஸோ டீ இஸ் மஸ்ட். இந்த ரூட் பார்த்திங்கன்னா யானைகள் நடமாடும் பகுதின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. எலிஃபென்ட் ஜோன். யானையெல்லாம் கிராஸ் ஆகும் போல். பகலில் கிராஸ் ஆக வாய்ப்பு இல்லை. நைட் டைமில் அன்டைம் ஒரு 10-11க்கு மேலே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிராஸ் ஆகும், பார்க்கலாம். ஏன்னா இது வந்து சக்தி போகிற வழி தான் பார்த்தீங்களா. சக்தி வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து 17 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இது வந்து பெரிய காடு. கண்டிப்பாக யானை நைட் டைமில் வந்தீங்க அப்படின்னா யானையை ஸ்பாட் பண்ணலாம். அது அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நைட் டைம் வரும்போது சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. பகலில் போயிட்டு இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. குரங்கு, குரங்கை பார்த்து ஸ்பீட் பிரேக்கரில் விட்டுட்டோம். சூப்பர். காட்டுப்பகுதிங்கனால குரங்கு இருக்குங்கிறதே மறந்துட்டோம். மெயினாக பாருங்கள், நிறைய குரங்குகள் இருக்குது. உட்காந்து ட்ரெயின் பார்த்துட்டு இருக்கு. லெஃப்ட்டு போனால் பண்ணாரி, நம்ம ரைட் தான் போகணும். ரைட் வந்தால் பவானிசாகர், சத்தியமங்கலம், பண்ணாரி அம்மன் கோயில், ஈரோடு. லெஃப்ட் சைடுன்னு காட்டுது. இங்கேருந்து கோபிக்கு வந்து 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு காட்டுது, போர்டு வச்சுருக்காங்க. அங்கே வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா ஸ்பீட் பிரேக்கர். அது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏதாவது விலங்குகள் க்ராஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, ஸ்லோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்பீட் பிரேக் வச்சுருக்காங்க. பட் வந்து கிட்டத்தட்ட இது ஹைவே ரோடு தான், மெயின் ஹைவே தான். அதனால் இந்த ஹைவேயில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா நான் ஸ்பீட் பிரேக்கர் இருக்காதுங்கிற ஒரு தைரியத்தில் தான் நானே ஒரு 70 to 80 வந்து க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். இதே மாதிரி தான் மோஸ்ட் எல்லாருமே வருவாங்க. ஆனால் அந்த இடத்துல திடீர்னு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் போது ஃபாஸ்ட்டாக வந்து பிரேக் போடுவோம், இல்லைனா ஃபாஸ்ட்டாக போய் இந்த ஸ்பீட் பிரேக்கரில் போய் அடிப்போம். ரெண்டுமே டேஞ்சர் தான். ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூரு 236 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்தாச்சு. பட் எந்த விதமான ஸ்டாப்பிங்குமே நிப்பாட்டல. ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கு, அவ்வளோதான். ஃபியூவல் மட்டும் ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் 80 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ஓட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த ஃபாரஸ்ட் வந்து இங்கே டைகர்ஸ் எல்லாம் இருக்கும், புலி, யானை, அதெல்லாமே ஸ்பாட் பண்ணலாம். இந்த டைமில் வருமானு தெரில, ஆனால் நைட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இதுவும் கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான். ஸோ நைட் டைமில் வரும்போது பார்த்து பத்திரமா வாங்க. அதிகமாக இருக்குது. பட் க்ராஸ் பண்ணி நம்ம போய் தான் ஆகணும். ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுலாம் காரியம் இல்லை. ஏற்கனவே நான் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கேன். 60, அதிகபட்சம் 70 தான் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் 5 hours காட்டுது. இன்னும் டோட்டலாக 237 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 5 hours 5 minutes காட்டுது கரெக்டாக இங்கேருந்து. ஸோ இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டைமிங்க்கு 1 மணிக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ரொம்ப ரொம்ப லேட்டு. 12 மணிக்கெலாம் நம்ம வந்து பெங்களூர் ரீச் பண்ணியிருக்கணும், அதுதான் கரெக்டான டைமு. பட் இப்போவே வந்து 1 மணி இங்கே தான் காட்டுது. இன்னும் நம்ம டீ பிரேக் கூட எடுத்துகிட்டு இல்லை. ஸோ டீ பிரேக் எடுக்கணும், டிஃபன் பிரேக் எடுக்கணும். அந்த பிரேக்கெல்லாம் எடுத்து முடிச்சோன்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி ஆகும்னு நினைக்கிறேன். 2 மணிக்கு மேலேயே ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. 2 பக்கம் காடு, சென்டரில் நேராக ஒரு மலை. அந்த மலை உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நேராக மலை, 2 பக்கம் காடு, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இப்போ சென்டரில் ரோடு. அதுக்குள்ளே நம்ம டாமினர் 400 எடுத்துகிட்டு பறந்துட்டு போயிட்டுருக்கோம்லாம் சொல்ல முடியாது. ஒரு க்ரூஷியல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து வெயில் வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஐயோ, ரோடு பார்த்தீங்களா மேப்பில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்படி வளைஞ்சு 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 போயிட்டுருக்கு.
ஸோ நம்ம அவ்வளோ இப்படி போகும்போது ரோடு வந்து பெண்டாகி போகும்போது நம்ம அவ்வளோ ஸ்பீடில் போக முடியாது. பெண்டில் எல்லாம் ஸ்லோ பண்ணி தான் நம்ம பெண்ட் திரும்புகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக லேட் ஆகும். இதில் காமிக்கிற மாதிரி தான் 5 hours அப்படிங்கும் போது 2 மணிக்கு மேலே ஆகிடும் நினைக்கிறேன். இப்போ போகிற வழியில் யானை ஏதாவது பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. டேஞ்சர் தான், ஏன்னா நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம். பட் யானை பார்த்தா நல்லாயிருக்கும். பார்க்கலாம், போகிற வழியில் ஏதாவது யானை ஸ்பாட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். திம்பம் ஃபஸ்ட்டு பெண்டு இப்போ தான் க்ராஸ் பண்ணுறோம். திம்பம் மலைப்பகுதியில் போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா சோலோவாக பெங்களூருக்கு போயிட்டுருக்கோம். சோலோ ரைட்டில் போயிட்டுருக்கோம். பெங்களூருக்கு எதுக்கு நம்ம போகிறோன்னா நம்ம ரெடிமேட் ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். அதை கொண்டே ஊசி வளைவு செகண்ட் பெண்டு, மொத்தம் 27 பெண்டு இருக்குதுன்னு காட்டுது. அதில் இப்போ தான் நம்ம செகண்ட் பெண்ட்லேயே க்ராஸ் பண்ணுறோம். இன்னும் 25 கொண்டை ஊசி வளைவு இருக்குது. நல்லா இருக்குங்க. பெங்களூர் போகிற வழியெலாம் சூப்பராக இருக்கும். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இதில் என்னென்னா, இப்போது நம்ம இன்னும் டீ குடிக்கிறதுக்கு டீ பிரேக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிகிட்டே இல்லை. டீ பிரேக்கு நிப்பாட்டுறதுக்கு பேக்கரி தான் வந்தால் தான் நிப்பாட்ட முடியும். பேக்கரி எல்லாம் வருமானு தெரில. இங்கே கொண்டை ஊசி வளைவில் இங்கே வரும், மேலே ஏறினா தான் வரும். பார்ப்போம். ஸோ 3வது கொண்டை ஊசி வளைவு வந்து விட்டது. இது அடுத்தது 4வது கொண்டை ஊசி வளைவு. வா 10வது கொண்டை ஊசி வளைவு க்ராஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக லாரி தான் போயிட்டுருக்கு. லாரிக்கு பின்னாடி தான் போக வேண்டிய சுச்சுவேஷன். பாருங்க, லாரி ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கு. ஈச்சர் ஃபுல்லாக லாரி ஈச்சர் தாங்க வருது. காரு பைக்ஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது 11வது கொண்டை ஊசி வளைவு. இந்த பெண்டு எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக தாங்க வருது. 27 பெண்டுங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும், ரொம்ப லேட் ஆகாது. இல்லை லாரியே போயிட்டுருக்கனால அது பின்னாடி போக வேண்டிய சுச்சுவேஷன் தான். ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 12வது கொண்டை ஊசி வளைவு. கொண்டை ஊசி வளைவு அதை க்ராஸ் பண்ணுறோம். அடுத்தது 14வது கொண்டை ஊசி வளைவு. அவாய்ட் பிளாஸ்டிக். ஹில்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண தான் சொல்கிறாங்க. ஹில்ஸுன்ட்டில் டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாத்துலேயுமே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. நல்ல விஷயந்தான். ஹில்ஸ்க்குன்ட்டில் எல்லா இடங்கள்லையுமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்ல விஷயந்தான். பட் அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்க பார்ப்போம். ஆனால் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். நம்ம யூஸ் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸில் முக்கால்வாசி ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். அடுத்தது 15வது கொண்டை ஊசி வளைவு. இன்னும் 12 கொண்டை ஊசி வளைவு, அதாவது ஹேர்பின் பெண்ட் தான் இருக்குது. ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கு. ஃபுல்லாக லாரி தாங்க வருது இந்த வழியில். பாருங்கள், 16வது கொண்டை ஊசி வளைவு.
ஃபுல்லாக லாரி மட்டும்தான் வருது. காரு பைக்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. லாரிக்கு தான் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. பாருங்கள், அங்கே ஒரே ஒரு கார் போகுது, நம்ம ஒரு பைக்கு, பின்னாடி எந்த வண்டியுமே இல்லை. இது கரெக்டாக பெங்களூருக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 80 சம்திங் 82 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக 82 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாம் போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு 105 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு வழியில் ஏதாவது ஒரு டீ பிரேக் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஒரு வழியில் டீ பிரேக் எடுத்துருவோமா? டீ பிரேக் ஓகே. டீ குடிச்சு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. இந்த மலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பச்சை பசேல்னு இருக்குது. ரொம்ப பயங்கர க்ரீனிஷாக இருக்குது மலை. இப்படி ஒரு மலையை நான் பார்த்ததே இல்லை. சூப்பராக இருக்குது மலை. க்ரீனிஷான ஒரு மலை. வாவ், சூப்பர். எதுக்காகவே எங்கள் வீடியோ எடுத்தீங்க பாருங்களேன். அந்த மலை ஃபுல்லாமே எல்லாமே க்ரீனிஷாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ரைட் சைடில் ஃபுல்லாகவுமே மலை தான். அந்த மலை ஃபுல்லாகவுமே க்ரீனிஷாக இருக்குது. நம்ம பெங்களூரில் போக வேண்டிய இடத்துக்கு பார்த்திங்கன்னா 123 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 2.5 hours காட்டுது. 2.5 hours போயிடுவோமான்னு தெரியல. கண்டிப்பாக போக ட்ரை பண்ணுவோம். ஒரு இடத்துல டிஃபன் சாப்பிட்டேன். 2 பிரேக் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஒரு டீ பிரேக்கு, அப்புறம் இன்னொன்று டிஃபன் பிரேக்கு. அவ்வளோதான், வேறு எதுவுமே எடுக்கல. இன்னொரு டீ பிரேக் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கிளைமேட் வந்து ரொம்ப க்ளவுடியாக தான் இருக்குது. காலையிலேருந்தே அப்படி தான் இருக்குது. வெயில் அடிச்சது, லைட்டாக வெயில் அடித்தாலும் இல்லை, கொஞ்சம் நல்லாவே வெயில் அடிச்சது. வெயில் அடித்தாலுமே நமக்கு அந்த இது வந்து சூப்பராக இருக்குது. அதாவது அந்த சில்னஸ் வந்து அது குறையாமல் அப்படியே இருக்குது. எல்லாமே கப்பலாக தான் போயிட்டுருக்காங்க. நிறைய பைக்கர்ஸ் பார்த்தேன். எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து கப்பலாக போகிறாங்க. இல்லைனா மோஸ்ட்டாக கப்பலாக போகிறாங்க. அப்படி இல்லைன்னா 2 பேர் பாய்ஸ் 2 பேர் போகிறாங்க. சிங்கிளாக சோலோவாக போகிறது நாம் மட்டும்தான். அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய டோல் தாங்க. லேண்ட் 3 வரைக்குமே இருக்குது. ஆப்போசிட்டில் இப்போ கப்பல் போனாங்களே, எல்லாருமே அதிகமாக கப்பலில் தான் போகிறாங்க. பின்ன பெங்களூர்லேருந்து கப்பலில் தானே போவாங்க. வரும்போது சிங்கிளாக வராங்க, போகும்போது கப்பல்ஸ் தான் போகிறாங்க. பட் இல்லை, நான் எனக்கு வந்து ஊஹுன்னு சொல்கிறதுக்குலாம் இல்லை. நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு பாருங்கள், நம்மளும் கப்பல் தான். பட்டு பொண்டாட்டி வந்து லாங் ரைடுக்கெலாம் வரமாட்டான். இந்த ரைடில் என் கூட வந்திருந்தா அப்படின்னா அவ்வளோதான். அப்புறம் அவளுக்காகவே அங்கங்கே நிற்க வேண்டியதாக இருக்கும். இல்லை, வரணும்னு நினச்சா வருவாள் கண்டிப்பாக. நாங்கள் போயிருக்கோம், லாங்கெல்லாம் போயிருக்கோம். வரணும்னு நினச்சா வருவாள். பட்டு அவளுக்கும் லீவ் இல்லைங்க. அவள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாள். ஸோ அவளுக்கும் லீவ் இருக்காது. லீவ் இருந்தாலும் வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்டு அப்படியே இருப்பாள். ரொம்ப நல்ல பொண்ணு. பட் நமக்கு ஊர் சுற்றுறது தான் பிடிக்கும். அதனால் ஊர் சுற்றிட்டுருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் ஊர் சுற்றுறதுக்கு கையில் பைசா வேணும்னு பாருங்கள். பைசா இல்லாமல் ஊர் சுற்றினா ஊர் சுற்ற முடியாது. ஸோ பைசா ரெடி பண்ணுறதுக்கு பைசாவும் ரெடி பண்ணணும், ஊரும் சுற்றணும். அப்படி தான் இருக்கணும். இப்போ அப்படி தான் நான் செட்டில் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் போக என்ன நடக்குது அப்படிங்கிறது. கரெக்டாக இங்கேருந்து பெங்களூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 52 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது.
ஆனால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பெங்களூரில் நம்ம போக வேண்டிய சிக்பேட்டைக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக 147 மினிட்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு நாள் போய் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக நைட்டெல்லாம் வெளியே போய் சுற்றிட்டு அப்புறம் வந்து தூங்கிட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்புனா கூட போதும். அங்கே மதியானம் போய் ரீச் ஆகிற மாதிரி இருந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரூம் அங்கே போய் ரூம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், குளிக்கணும். ஏன்னா இன்றைக்கி காலையில் நேரமாக கிளம்புறதுனால குளிக்க முடியலை. ஸோ ரூமுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு குளிக்கணும், குளிச்சாதான் ரெஃப்ரெஷ் ஆகும். லொக்கேஷன் போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குது டோட்டலாக. 25 கிலோமீட்டர்ஸ் போனாலே நான் பெங்களூரில் ரீச் ஆகிடலாம். பெருசாக வெயில் இல்லை, இங்கே தான் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்குது. பட் அந்த சில்னஸ் வந்து இருக்குங்க, இன்னுமே அந்த சில்னஸ் போகல. மணி 12 மேலே ஆச்சு, 12 மணிக்கு மேலே ஆச்சு. ஆனாலுமே அந்த சில்னஸ் இன்னும் போகல, அப்படியே தான் இருக்குது. அது இருக்கிறனால தான் இப்போ ஜாக்கெட் போட்டினாலையுமே நமக்கு அந்த ஹீட்டு தெரியல, இல்லைன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஏதோ கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கோம். வெள்ளிக்கிழமைனால தான் நினைக்கிறேன் சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரைடிங் கேஸ்லாம் போட்டு ட்ரிப்பு மாதிரி போயிட்டுருக்காங்க. அது கப்பலாக தான் போயிட்டுருக்காங்க. பரவாயில்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஹைவேல தான் ரோடு நல்லாயிருக்கு. ஹைவேலே தான் வந்துட்டுருக்கோம் ஃபாஸ்ட்டாக தான். பட் எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னா ஒரு 100க்குள்ளே 80 to 100 அவ்வளோதான். அதுதான் மினிமம் மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருக்கேன். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மைலேஜ் வந்து சூப்பராக கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ 30க்கு மேலே மைலேஜ் கிடச்சிருக்கு. 100க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுனால 30க்கு மேலே மைலேஜ் கிடச்சிட்ருக்கு. ஆமாம், அதான் நினைக்கிறேன். ஏன்னா டேங்க் ஃபில் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் 2 பாயிண்ட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம 300 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் இல்லையா? பரவாயில்ல, 30 கிடச்சா ஓகே தான். ஹைவேயில் நமக்கு ஒரு 28 to 30 வந்து கேரண்டியே கிடைக்கிது. பட் வந்து சிட்டிக்குள்ளே தான் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறத நம்மளாலேயே கணிக்க முடியல. 500 போட்டேன் அப்படின்னா ஒரு 3 to 4 days அதிகபட்சம் அவ்வளோதான் தாங்குது. அதுவும் லோக்கலில் நான் வீட்டிலேருந்து கடைக்கும் கடையிலேருந்து வீட்டுக்கு அவ்வளோதான் ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கே எனக்கு அவ்வளோதான் தாங்குது. ஒரு 3 to 4 days மட்டும்தான் எனக்கே வருது. ஃபியூவல் கம்மி ஆகிடுச்சு, 2 பாயிண்ட்டு தான் இருக்குது. ஸோ வந்து ரீஃபியூவல் போட்டு போயிடலாம். பரவாயில்ல, 2 பாயிண்ட்டு தான் கம்மி, 2 பாயிண்ட்டு இருக்குது. அது நல்லது. திரும்ப ஒரு டேங்க் ஃபுல். ஓகே, ஓகே, பெட்ரோல் போட்டாச்சு. நீ கிளம்பலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். இந்த 15 ஹொசூர் 50 கிலோமீட்டர். நம்ம அந்த பக்கம் ஹொசூர் வழி வந்துருந்தோன்னா அந்த பக்கம் வந்துருப்போம். இது பாருங்க, எங்கேயுமே டோல் இருக்குது. 2 வீலருக்குமே டோல் வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ என்ன ஏதுங்கிறது தெரில, பட் டோல் இருக்குது. யோசிச்சுட்டு தான் இருந்தேன், எங்கேயோ இடத்துல டோல் வாங்கிட்டு இருந்தாங்களே. இதுதான் எனக்கு தெரிஞ்சு கடைசி டோல்னு நினைக்கிறேன், பெங்களூரோட கடைசி டோல். இந்த பெங்களூர் சிட்டிக்குள்ளேயே நம்ம போகல, அவுட்டரில் தான் போயிட்டுருக்கோம். அவுட்டரில் தான் போயிட்டுருக்கோம். சிட்டிக்குள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆகிறோம். சிட்டிக்குள்ளே போகிறதுக்கே நமக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது.
அது போதுமா? இதோட இந்த டோலோட லாஸ்ட்டு டோல் முடிஞ்சு, சாரி பெங்களூரோட லாஸ்ட்டு டோல் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் நம்ம சிட்டிக்குள்ளே போகிறோம். இதுக்கு முன்னாடி சிட்டிக்குள்ளே போய்ட்டோம்னு நினச்சேன், பட் இன்னும் நம்ம சிட்டிக்குள்ளே போகல. இதுதான் சிட்டிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் அதில் தான் என்ட்ரு ஆக போகிறோம். ஓகே, சிட்டிக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணோம். வா, இந்த ரோடு பாருங்களேன், 2 கார்டன்ஸ் மாதிரி வீடுகளில் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. 2 பக்கமும் சென்டரில் ரோடு. அதாவது சென்டரில் ரோடுனா நார்மல் ரோடு கிடையாது, இது வந்து ஹைவே. கோயம்புத்தூர் சேலம் போகிற ஹைவே. அந்த ஹைவேக்கு சைடில் வந்து மரம் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. சாரி, ஆர்டிஃபிஷியலாக பண்ணதுமே ஆர்டிஃபிஷியலாக இவங்க வச்சுருக்காங்க. அவ்வளோ அளவுக்காக அவங்க நட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது 2 பக்கம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ஹைவேல போகிற மாதிரியே ஃபீல் இல்லை, ஹைவே ஃபீலே வரல, பட் நல்லா இருக்குது. அவர் வந்து ரெட் கலர் வண்டியை நான் க்ராஸ் பண்ணால் நான் மாதம் நம்மளே வந்து திரும்ப ஓவர்டேக் பண்ணிகிட்ருக்கார் அவர். காமெடி. அது மொத்த ஸ்பீடே இவ்வளோ தான்ப்பா. நான் மொத்த ஸ்பீடு எடுக்க ஆரம்பித்தேன்னு வைங்களேன், பக்கத்தில் கூட வர முடியாது. ஈகோ, சாரி, இவ்வளோதான் உண்மை. பட் இந்த இடத்துல வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தாங்க லிமிட், அதுக்கு மேலே போகக்கூடாது. போனால் அங்கங்கே வந்து போலீஸ் நிற்கிறாங்க. அந்த ஸ்பீடோ மீட்டர் இருக்கு இல்லையா, அதை பார்க்குறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மிஷினை வச்சுட்டு ஒரு சில இடங்களில் நிற்கிறாங்க, லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஒளிஞ்ச மாதிரி நின்று பார்த்துட்ருக்காங்க. அதனால் 80க்கு மேலே போக வேண்டாம். நான் 80 to 100 தான் போவேன். ஸோ இந்த இடத்துல நம்ம 80க்கு மேலே போக வேண்டாம். இப்போ பெங்களூர் சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பெங்களூர் சிட்டி. உள்ளே ரீச் ஆன உடனே ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்குது பெங்களூர். இப்போது இங்கேருந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சிக்பேட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்குது இங்கேருந்து. சரி, இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஓ, இதுதானே இப்போ பாலம் கட்டிகிட்டு இருக்காங்களா? மெட்ரோ ஒர்க் எதுவும் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கு. சிட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டோம். பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. பெங்களூர் சிட்டிலேருந்து இங்கே வந்து பக்கம் தான் மெஜஸ்டிக்கு. 8 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. மெஜஸ்டிக் போகணும். ரைட் சைடில் காட்டுது. ரைட் சைடு யூட்டன் இருக்கா? இருக்குது. பின்னே தூரமாக போய் காட்டுது. பயங்கர டிராஃபிக்கு. ஓகே, ஃபைனலாக டிராஃபிக்கு, பெங்களூரோட டிராஃபிக் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நான் ரூம் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இனி ஃபுல்லாகவுமே டிராஃபிக் தான். இனி உங்களுக்கு காட்டுறதுக்கும் பார்க்குறதுக்கும் எதுவும் இருக்காது. நீங்கள் வந்து 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 4 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1/2 hour காட்டுது. அப்படின்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 1/2 hourமே வேஸ்ட்டு தான். வெறும் டிராஃபிக் மட்டும் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பெங்களூர் ரீச் ஆகி ரூம் எடுத்தாச்சு. ரூம் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு பாடி. ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் த்ராட்லஸ் நியூ சேனல். என்னோடய நேம் ஹுசைன். இனிமேல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீக்லி 4 days வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம போயிட்டு அது vlog எடுத்து நம்ம போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.